ஆங்கிரி பேர்ட். அந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு சிவப்பு பறவை, அந்த நெத்தியில புருவம் பெருசா இருக்கும். அந்த பறவைக்கு பறக்க தெரியாது. அந்த தீவு முழுவதும் இருக்கிற பறவைகளுக்கு பறக்க தெரியாது. அது ஒரு பறவை தீவு. அந்த தீவுல குட்டி போட்டு வாழ்ந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாம நிம்மதியாக வாழ்கிறாங்க. நிம்மதியா வாழ்றாங்க. ரொம்ப முக்கியம், எதிரியே இல்லை. நீண்ட காலமாக எதிரி இல்லைன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமான வாழ்க்கை. ஏன் அந்த பறவைகள் பறக்காம போனுச்சுன்னு அந்த அதுல அழுத்தம் திருத்தமா சயின்ஸ் பேசப்படும். ஏன் அந்த பறவைகள் பறக்கல? அந்த பறவைகளுக்கு பறக்க தெரியாது. ரெக்கையே சின்னதா இருக்கும். அந்த படத்துல அந்த பறவைகளுக்கு ரெக்கை சின்னதா இருக்கும். ரெக்கை பெருசா இருந்தா பறக்க முடியும், ரெக்கை சின்னதா இருக்கும். ஏன் அப்படி அமையுதுன்னா, எந்த உயிரினத்துக்கு எதிரி இல்லையோ, எந்த உயிரினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஓடுவதற்கு வாய்ப்பு இல்லையோ, சரியா, அப்போது அந்த உயிரினங்கள் தங்கள் பலத்தை இழந்துரும். அப்படித்தான் அந்த பறவைகளுக்கு ரெக்கையே இல்லை அந்த தீவுல. அப்படியாப்பட்ட ஒரு பறவை நிம்மதியாக வாழுது. அங்க ஒரே ஒருத்தன் சிவப்பு கலர்ல இருப்பான், சிவப்பு சட்டை போட்ட பறவை. அதனால்தான் ஆங்கிரி பேர்ட், ரெட் பேர்ட். அது ரெட் கலர்ல இருக்கும். எப்ப பார்த்தாலும் புருவத்தை தூக்கிட்டு கோபமா இருக்கும். அது அங்கங்க சின்ன சின்ன சில்லுவண்டு பண்ணி சண்டை பண்ணி, இவன் கோவக்காரன் அவனை ஊருக்கு ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த பறவையை. அந்த நேரத்தில் ஊருக்கு ஓரமா, கடற்கரை ஓரமா அவன் படுத்து தூங்கும் போது ஒரு கப்பல் வந்து முட்டி நிற்கும் அவன் வீட்டை. அவன் கீழே வெளியே வந்து, என் வீட்டை எவன்டா அடிச்சது அப்படின்னு அந்த பறவை கேட்பான். காய்ச்ச தெளிவா சொல்லிடுறேன், காய்ச்ச பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு போட்டு காமிங்க. போயிருப்பான். ஒரு கப்பல்ல இருந்து 2 பன்னி இறங்கும். நாங்கள் விருந்தாளிகளாக உங்க ஊருக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு வாழ வாய்ப்பில்லை, அகதி ஆயிட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் சோறு போடுங்க, பசிக்குது அப்படின்னு அந்த பன்னி கேட்கும். கேட்டதும் இவன் சொல்லுவான், எனக்கு என்னமோ உனக்கு சந்தேகமா இருக்க, உன் மேல உன்னை நம்ப முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். யாரு? அந்த கோவக்கார ரெட்டு சட்டை சிவப்பு சட்டை போட்ட பறவை. மற்ற பறவைகளாம் போய், ஐயோ பாவும் கருணை உள்ளோம், யாதும் ஊரே யாவரும் கேளி, தீதும் நன்றும் பிரதரவாரான்னு வியாக்கியானம் பேசிட்டு, ஐயோ போடாடே நீ கம்முனு போடா, உனக்கு தெரியாதுடா, வந்த விருந்தாளியை நம்ம வரவேற்பான்னு அவனை வரவேற்பான். அடுத்த நாள் நைட்டு இவன் ஒரு விருந்து வைப்பான் பண்ணி. அந்த விருந்துல இவன் என்ன பண்ணுவான், அந்த ஊர்ல இருக்க பெரிய முதலாளி எல்லாம் கூப்பிட்டு, மக்களை எல்லாம் கூப்பிட்டு இலவசமாக கொடுப்பான். டான்ஸ், ஆட்டம், பாட்டம், கூத்து, அப்படியே கச்சேரி நடந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவுக்கோ தலை வலிக்கும், காலை பொத்திட்டிம்பா ஷோ அப்படிம்பா. இங்க வாடான்னு கூப்பிடுவோம். அந்த வில்லன் கண்டுபிடிச்சிருவான், இவன் ஏதோ நர்னல் பண்றான்னு கூப்பிட்டு அந்த சுண்டி வில்லு மாதிரி இருக்கும், அந்த சுண்டி வில்ல வச்சு அடிச்சிருவான். அடிச்சா அவன் பறந்து போய் கப்பல்ல விழுந்துருவான். யாரு? ஹீரோ. இந்த கப்பலுக்குள்ள உள்ள போய் பார்க்கலான்னு போவான். அங்க டான்ஸ். அங்க என்ன நடக்குது? டான்ஸ், வைப் பண்றாங்க. இந்த விஜய் கூட்டத்தில் வைப் பண்றான்ல, அப்படி வைப் பண்றான். ஊருக்குள்ளார என்ன பண்றான்? இலவசமாக கொடுக்குறான். இவன் போய் அந்த கப்பலை ஆய்வு செஞ்சா ஆயிரக்கணக்கான பன்னிகள் அங்க இருக்கு. அங்க மூச்சு விடாம உட்கார்ந்து. இவன் அந்த ஆயிரக்கணக்கான பண்ணியை கூட்டிட்டு வந்து நியாயம் கேட்க வருவான். யார்? அந்த ஹீரோ நியாயம் கேட்க வருவான். வந்து, டேய் அவன் ஆயிரக்கணக்கான பண்ணியோட வந்திருக்காண்டா, 2 பண்ணின்னு போய் சொல்லிட்டாண்டா அப்படின்னு கத்துவான். நீ தான் கத்துனா அவனுக்கு பிடிக்காது, வைப் பண்ணணும், டான்ஸ் ஆடணும். நயன்தாரா வந்தா, நமிதா வந்தா வந்துடுவேன், அக்கா கார்த்திகா வந்தா வரமாட்டேன், ஏன்னா எங்க அக்கா டான்ஸ் ஆடாது, சகசகையை திட்டம். கார்த்திகா அக்கா வரல பேச வரமாட்டேன், நமிதா பேச வந்துடுவேன், சரியா? இவன் வைப் பண்ணும்போது பள்ளிகளை கொண்டு இறக்கி நியாயம் கேட்பான் அந்த ஹீரோ பறவை. அப்பவும் யாரும் ஊரே யாரும் கிளி மலை வியாக்கியானம் பேசி உர்ரா ஜாலியா இருப்பண்ணு எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். ஹீரோ ஐயோ போச்சுலான்ட்டு போய் படுத்துருவான். ஒரு 4 நாள் தான். ஊர்ல இருக்க எல்லா செடி தலை கொலை எல்லாத்தையும் பிச்சு தின்றுவோம். பன்னி எப்படி திங்க தெரியுமில்ல? பன்னியை ஒரு இடத்துல விட்டின்னு வச்சுக்க, அவ்வளவுதான். பன்னி கூட சேர்ந்தா தீத்திங்க தாண்டா பழவன் திட்டுவான். நம்ம ஊர்ல தின்னு வச்சுக்கிடுவோம். அந்த தீவே சொட்டை ஆயிடும். இந்த பறவைகள் எல்லாம் முட்டைகளை ஒரு இடத்துல மட்டும் கூட்டி வைக்கும். இவனுக்கு ஒரு சந்தேகம், ஹீரோவுக்கு என்ன ஆகுதோ பதட்டத்திலே இருப்பான். ஒரு நாள் எல்லோரும் தூங்கும் போது அங்க இருந்த முட்டைகள், ஆயிரக்கணக்கான முட்டைகளை அந்த பன்றி எடுத்துக்கொண்டு கப்பலில் ஓடி விடுவான். காலையில விடியும் போது, ஐயோ எங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளை காணோம், முட்டைகளை காணோம், எல்லாம் கையடிச்சு அழுவும். அதனால பறக்கவும் முடியாது. கப்பல்ல தூரமா இருந்து அவன் ஆடுவான். பாத்தியா அவன் முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டே அப்படின்னு ஆடுவான்.
திரும்பி பார்த்தா அந்த தீவையே தின்னு போட்டிருப்போம், கொறிச்சு போட்டிருப்போம். தீவே பன்றி வேட்டையாடி இருக்கும், முட்டைகளை தூக்கிட்டு போயிருப்போம். கடைசியாக அந்த சிவப்பு சட்டை போட்ட அந்த ஆங்கிரி பேர்ட் ஒரு படையை கட்டுவான். அந்த படை மீண்டும் பன்றி கூட்டத்தின் தேசத்துக்கு போய் அந்த தேசத்தையே சூறையாடி மீண்டும் தன்னுடைய முட்டைகளை மீட்பதுதான் அந்த ஆங்கிரி பேர்ட் கதை. ஏதாவது புரிஞ்சுதா? அன்பு மக்களே, திமுக அதிமுக என்ற பன்றிகளிடமிருந்து இந்த நிலத்தை பாதுகாக்க ஓநாய்களை அமெரிக்கா கூட்டி வந்தது. எங்கள் அண்ணன் சீமான் புலிகளை கூட்டி வருகிறான். புலிகளோடு வருகிறோம். உறுதியாக வெல்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.